நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் கூட வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். அடுத்து 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அடுத்து 8ஆம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டுன்னு நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்போ இங்கே 7ஆம் அதிகாரத்தில் திருமண விஷயங்களை பற்றியும் அடிமை சுயாதீனை பற்றியும் சில விஷயம் சொல்லிவிட்டு இங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடுகிறதும் அதில் பங்கெடுக்கிறதும் மான விஷயங்களை பற்றி சொல்கிறார். இதில் எல்லாருக்கும் அறிவு இருக்குது, எல்லாருக்கும் அறிவு இருக்குது. வேணும்னு சிலர் அதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க சிலர். அப்போ எந்த விஷயத்தை குறித்தும் விசுவாசிகளுக்குள்ள தர்க்கம் வருது. அது செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, இல்லை அது செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். எல்லாத்தையும் தர்க்கம் வரும். இந்த தர்க்கம் வரும்போது யார் தர்க்கத்தில் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப அறிவு இருக்குதோ, யாருக்கு ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க யார் இருந்து விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறது வழக்கம்தான். ஒருத்தர் சரின்னு விற்கிறது சாப்பிட்றது சரின்னு ஒருத்தர் நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? விக்கிரகம் என்பது ஒரு பொருட்டே அல்ல, அது ஒரு ஜாமியே கிடையாது. எல்லா பக்கமும் சோறு எதுங்க சாப்பிட்டாலும் சாப்பாடு வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் நம்மளை தீட்டுப்படுத்தாது. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருவது தான் தீட்டுப்படுத்தும். வாயில் போகிறது ஆசன வாயாக நாளைக்கு காலையில் போயிடும், அது நம்முடைய ஆவியை தீட்டுப்படுத்தாதுன்னு என்னென்னவோ பேசலாம். இல்லை அது தீட்டுப்படுத்தும், வேண்டாம், அது பேயோட கூட நம்ம பங்களிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அறிவு பற்றி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க. அன்பு ஒருத்தர் சிநேகிக்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு பக்தி விருத்தி. அப்போ எது முக்கியம்? அன்பு. அதாவது அன்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அன்பு இல்லை, ஆனால் அவருக்கு நிறைய அறிவு இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. மனிதர்களுக்கு அறிவு நிறைய இருக்கலாம், உங்களுக்கு திறமை நிறைய இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் மேலே உள்ளதான நீதி இரக்கம் அது ரொம்ப முக்கியம். நீதி செய்தல், இரக்கம் செய்தல் அவங்களுக்கு அது முக்கியமானது. நீதியும் இரக்கத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது. அன்பையும் விட்டுருங்க. ஏதேனும் ஒன்று அறிஞ்சவன் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. நீங்கள் தான் ஒரு விஷயத்தை போய் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு போதுமான தகவல் உங்களுக்கு வந்துடல. உங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிறதான அந்த நாலேஜ், அதாவது குறித்து உள்ளதான உங்களுக்கு இருக்கிறதான அறிவின்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தகவலின்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஆகையினால நம்ம இன்னும் நமக்கு மறைவான தகவல்களும் உண்டுங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கணும். உண்டு இருக்கலாம். ஆனால் தேவனில் அன்பு கூறுகிறவனும் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார். அப்போ தேவன்ட்டு அன்பு கூர்ந்தோம்னா அவர் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருக்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டுள்ள புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவர் என்று வேறு தேவன் இல்லை என்று அறிஞ்சிருக்கிறோம். அதே சமயம் வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் என்னப்படலும் உண்டு இருக்கிறாங்க. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் தான் நமக்கு. அவரால் தான் இது எல்லாம் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று தான் நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துன்னு ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாக சகலம் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாக நாம் உண்டாயிருக்கிறோம். ஆனால் அதனால் எல்லாமே நம்ம சாப்பிடலாம், எல்லாமே நம்ம குடிக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் வரலாம். நம்மளை கண்டு தான் பேய் விலகி ஓடணுமே தவிர பேயை கண்டு நாம் விலகணும்னு அவசியம் கிடையாது. நாம் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டோன்னா பேய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும்.
ஆனாலும் இந்த அறிவு எல்லார்ட்டும் இல்லை. சில இன்றைய வரைக்கும் விக்கிரகமும் ஒரு பொருள்னு நினச்சி அதுக்கு படைக்கப்பட்டதையும் புதுசாக அதனால் வியாதி சுகமாகும், அது ஒரு சாமி, அதுக்கும் ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க நம்முடைய அறிவு அப்படிப்பட்டவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. அவருடைய மனசாட்சி பலவீனமாக இருக்குது. பாஸ்டர் அப்படி தான் நிறைய பேர் எல்லாம் பலவீனமாக இருக்காங்களே பாஸ்டர். ஆமாம், எல்லோரும் பலவீனமாக இருக்கிறோம். நாமளும் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீங்கள், ஆனால் இன்னொரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே பலவீனர்கள், நம்ம எல்லாருமே பாவிகள், நம்ம எல்லாருமே சத்துருக்கள், நம்ம எல்லாரும் ஜென்ம ஸ்பாவத்துக்கு உட்பட்டவர்கள், நாமெல்லாம் அழிவுக்கு உட்பட்டவர்கள். அப்போ அசுசிப்படுது அவன் ஒருத்தன் அப்போ நம்ம அவனை டீச் பண்ணணும். அப்போ அவனோடு கூட நம்ம டீச் பண்ணும்போது அதே சமயம் டீச் பண்ணாலும் நம்ம சூழ்நிலை பார்க்குறோம். சில நேரங்களில் நான் இப்போ நான் பேசுகிறேன்னா வசனத்துலேருந்து இல்லை, பொதுவாக என் அனுபவத்துலேருந்து ஒன்று சொல்வேன்னா, என்ன தான் இருந்தாலும் விக்கிரகத்துக்கு படைக்கப்படல சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் சில நேரங்களில் சில குடும்பத்தில் சிலருடைய அனுபவத்தின்படி தெரியாமல் கொடுக்கப்பட்டதான அதுவும் கூட அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை, வியாதிகளை, பலவீனத்தை கொண்டு வந்ததை நான் பார்த்துருக்குறேன். தெரியாமல் சாப்பிட்டது கூட, இது விற்கிறது படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படாமலேயே மனசாட்சியில் எந்த ஒரு ஐயரவும் இல்லாமல் சாப்பிட்டது கூட அவங்களுடைய சரீரத்தில், அவங்களுடையதான வயிற்றுக்கு, அவங்களுடைய சரீரத்துக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்புறம் சரியாக இருக்குது. ஆகையினால தவிர்ப்பது தான் நல்லது. போஜனமானது நம்ம தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது. சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை. என்னத்தினால புசிப்பதுனால நமக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. புசிக்காட்டால் என்ன குறை வந்துட போகுது? அங்கே சாப்பிட்டா தான் என்ன, ஒரு நாள் கறி சாப்பிட்டோம், ஒரு மட்டன் சாப்பிட்டோம், அதில் என்ன பெருசாக நீங்கள் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிட போகுது? அப்படி ஒரு நாள் சாப்பிடாட்ட என்ன பெருசாக நீங்கள் குறைஞ்சிட போகிறீங்க? இல்லை. ஆனாலும் உங்களுக்கு இதில் நான் உங்கள் சுயாதீனம் இருக்குது, நான் அதை தடுக்கலை. உங்களுக்கு இருக்கிற அதிகாரம், அதே சமயம் உங்களுக்கு இருக்கிற அந்த சுயாதீனம் பலவீனருக்கு இடரலாக இருக்க வேண்டாம். நீங்கள் எப்போவுமே பலவீனரை பாருங்கள். நீங்கள் நான் செய்கிறது சரி, நான் செய்கிறது நான் நீதிப்படுத்திகிட்டே இருக்காதீங்க. நான் செஞ்சதில் என்ன தப்பு, நான் என்ன செஞ்சது தப்பு. நீ ஒன்றால் 4 பலவீனமான 4 பேரை நீ கெடுத்துட்ட, 4 பேர் இடறதுக்கு காரணமாயிட்ட. அதனால் அதை நீ யோசிக்கணும், பலவீனர் தடுக்கலாகாதபடிக்கு. அப்போ நம்ம எப்போவுமே பலவீனரை, அந்த சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தை நமக்கு இருக்கணும். எப்படின்னா, அறிவுள்ளவனாய நீ விக்கிர கோயிலில் பந்தி இருக்க ஒரு கண்டா, பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் இல்லவா? அவன் துணிஞ்சு செய்கிறான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிற, உனக்கு ஏதோ பேருக்கு அந்த இடத்துல போனோங்கிறதுக்காக கை நினச்சிட்டு வர்ற மாதிரி நீ நடந்திருக்கலாம். நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையாங்கிறது வெளியே தெரியாது. ஆனால் நீ மற்றவங்களுக்கு நீ தப்பை செஞ்சியா செய்யலையான்னு தெரியல. ஆனால் நீ அந்த இடத்துல இருந்தது இன்னொருவருக்கு என்ன செய்யுது? மனசு பாதிக்கப்பட்டு அவன் இதே போல் ஒன்றை விட 2 மடங்கு முன்னே போயிடுறான். அதே வேலையாக செய்ய ஆரம்பிச்சிடறான். நீ அன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அந்த குடும்பத்தை பிரியப்படுத்துறதுக்காக, கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துவதற்காக ஒரு நாள் நீ போன. ஆனால் உன்னை பார்த்ததானவன், மனசாட்சியில் பலவீனமாக இருக்கிறவன் ஒரேடியாக போயிட்டான். கேட்டால் ஒன்றை காரணம் சொல்கிறான். பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே, அப்போ நீயும் அவனுக்காக தியாகம் பண்ணணும். இப்படி சகோதரருக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீ கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்றீங்க. அப்போ இது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செய்கிறது சரியாக தப்பாங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேங்கிற கேட்குற கேள்விக்கு இதே கிடையாது, கேள்வியே கிடையாது. அது ஒரு கேள்வி கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஆமாம் நான் என்ன குற்றம் செஞ்சேன், அதே கேள்வி கிடையாது. நீ இன்னொருவருடையதான விசுவாசத்துக்கு நீ என்ன செஞ்சிட்ட? இடரலாக மாறிட்ட. இன்னொருடைய மனசாட்சியை நீ புண்படுத்திட்ட. அதுதான் பாவம். அதான் சொன்னார் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள், உங்களில் ஒருவன் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆராதனை செலுத்த காணிக்கையோடு வந்தவன் தன்னை குறித்து தன்னுடைய சகோதரன் ஒருவன் மனத்தாங்களாக இருக்கிறான் என்று அறிந்தால், இவனுக்கு அவன் மேலே மனத்தாங்களே கிடையாது, இவனுக்கு எவன் மேலேயும் இவனுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கண்டுக்கிறதும் இல்லை, கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு வர்றவன், இவனுக்கு அவனுக்கு தாங்கள் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சுருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். எங்கே இருக்குது? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் மேலே உன் பேரில் உன்னுடைய சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாயாகில். உனக்கு அவன் மேலே உள்ள குறை உனக்கு வரல, அவன் என் மேலே மனஸ்தாபமாக இருக்கான், என்னால் அவன் காயப்பட்டிருக்கிறான்,
என்னால் ஒருவேளை அவன் காயப்பட்டிருப்பானோங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வருமானா, நினைவு ஆவியானவர் கொண்டு வருவாரானா, அங்கேயே பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு உடனே போய் அவன்கிட்ட ஒப்புரவாகிட்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்துங்கிறார். இப்போ பிரச்சனை வந்து என்னென்னா, ஆமாம் உண்மை, இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் கூட நம்ம இதை வாசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோன்னா, நம்ம மேலே ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குமானால், மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கும்போது, எனவே நீங்கள் தேவனுக்கு உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்தும் பொழுது மற்றவர்களையும் நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கையை செலுத்தும் போது உங்கள் சகோதரன் உங்கள் மீது வருத்தத்துடன் இருப்பது உங்கள் நினைவுக்கு வந்தால், எப்படியா உங்கள் சகோதரன் உங்கள் மீது வருத்தத்தில் இருக்கார். உங்களுக்கு அவன் மேலே வருத்தம் கிடையாது, ஆனால் அவனுக்கு உங்கள் மீது வருத்தம் இருப்பது தெரிய வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவது அதை சரிப்படுத்துங்கிறார். ரொம்ப வித்தியாசமானது. பின்னர் வந்து காணிக்கை செலுத்துங்க, முதல்ல அவனோட ஒரு சமாதானம் ஆயிருங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ரொம்ப முக்கியமானதாக நம்ம நினைக்கணும். அவன் ஸ்தோத்திரம், அவன் உங்களுக்கு சம்திங் அகேன்ஸ்ட் யூ, சம்மோன் ஹேஸ் சம்திங் அகேன்ஸ்ட் யூ, உனக்கு விரோதமாக அவன் நினச்சிட்ருக்கிறான்னா நீ அவன் நிமித்தம், அவனுடைய மனசாட்சி நிமித்தம் நீ அதை சரிப்படுத்த வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுது நம்ம பார்க்க. இப்படி சகோதரருக்கு ரொம்ப 12ஆம் வசனம், பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சி புண்படுத்தினால கிறிஸ்தர் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினார். இது ரோமர் எழுதின புஸ்தகத்துலையும் இதே டீல் பண்ணுறார் 14. இங்கே மறுபடியும் இங்கேயும் சொல்கிறார், அதே தான் இங்கேயும் சொல்லிக் கொடுக்குறார் கொரிந்தியருக்கும். போஜனம் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேனாக. ஸ்தோத்திரம். நான் சாப்பிட்றது அவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குமானால், இது மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் செஞ்சுருக்காங்க, நிறைய மிஸ்டரிமார்கள் செஞ்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்த்தருடைய தாசன் ஒருவர் இருப்பார். அவர் நாகர்கோவில்காரர். அவர் தேவதாசன், வருகையின் தூதன் ஆசிரியர் தேவதாசன். நான் போஜனம் பண்ணுவது, நான் சாப்பிடுவது, மாமிசம் சாப்பிடுவது, இறைச்சி சாப்பிடுவது என் இந்திய சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்கினானால் நான் என் இந்திய சகோதரனுக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு என்றென்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேனாக. அது அவருடைய சொந்த முடிவு, எல்லாரும் எப்படி எடுக்கணும்னு சொல்லலை நான். அப்படி அந்த முடிவு அந்த இடம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. நான் யாருக்கும் இடர்கள் உண்டாக்க விரும்பலை. ஸ்தோத்திரம். உதாரணத்தை வச்சுக்கோங்களேன், நீங்கள் மொத்தமாக போகிறீங்க ஒரு இடத்துக்கு, ஹோட்டல் போகிறீங்க, அவன் ஒரு 5 பேர் சேர்ந்து போகிறீங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் வெஜிடேரியன். ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த ஒருத்தருக்காக அந்த 4 பேரும் வெஜிடேரியன் சாப்பிட்டதான அனுபவங்கள் இல்லாமலாம் இருக்குது. நம்ம அந்த ஒரு நபருக்காக மற்ற 4 பேரும் இல்லை நீ ஒரு ஆள் வேணாம், நீ வெஜிடேரியன் சாப்பிடு, நாங்கள் 4 பேரும் அங்கே சாப்பிடு, அப்படியா நம்ம முடிவெடுக்கிறோம்? அந்த ஒரு நபருக்காக 4 பேரும் அவன் இறைச்சி சாப்பிடாம அவரோடு கூட உட்காந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்றது இல்லையா? அதுதான் அன்பு. அதுதான் முதல் வசனம் சொல்கிறாரு. அறிவால் என்ன தப்பு இருக்குன்னு அவனையும் கட்டாயப்படுத்தி தப்பு செய்ய அவன் விரும்பாததை கட்டாயப்படுத்தி அவனை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக நாம் விரும்புகிறத விட்டு விடுதல் இலகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையில் நாம் இப்படி ஒரு சில காரியங்களை தியாகம் பண்ணி, ஆமாம், அப்போ நீங்கள் கேட்கலாம், அவன் சாப்பிட்றது வந்து தியாகமாகாதா? சாப்பிடாமல் இருப்பது தான் தியாகமே தவிர சாப்பிட்றது தியாகம் அல்ல. ஸ்தோத்திரம். விட்டு கொடுப்பது தான் தியாகமே தவிர ஆமாம் கட்டாயப்படுத்தி ஒன்று செய்ய வைக்கிறது ஆமாம் செய்ய வைக்கக்கூடாது. யாரையும் கட்டாயப்படுத்தி ஒன்று செய்ய வைக்கக்கூடாது. ஆமாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 8வது அதிகாரத்தில் விசேஷமாக இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் சொல்கிறான் அது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நீ வந்து விக்கிரகம் இல்லை, நீ உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பலவீனமான ஒரு மனுஷன் பார்த்தான்னா நீ அவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறாய் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டாகி இருக்கிறதான அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாக இருக்கக்கூடாது. பலவீனமாக இருக்கிற அவனுடையதான மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்க துணிவு கொள்ளும் அல்லவா? அவனும் என்ன செய்வான்? துணிந்து அதை என்ன செய்வான்? புசிக்க ஆரம்பிச்சிருவான். பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால அவன் அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகையினால இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம்? அறிவு அல்ல, பக்தி விருத்தி தான் என்ன செய்யணும் நமக்கு.
பெருக வேண்டும். நாம் பக்தியில் பெருக வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. அநேகருக்கு நம்ம இடரல் உண்டாக்காமல் அநேகரை கிறிஸ்துவின் அண்டையில் வழி நடத்துவதற்கு நாம் என்ன செய்வோம்? அவங்களுக்கு விரும்பலைன்னு சொன்னால் அவங்க வழியில் நாம் நடக்கணுமே தவிர நம்முடைய வழியில் அவர்களை இழுத்து கொண்டு வந்து நம்ம அவர்களை கெடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலையும் கர்த்தாவே ஆமேனப்பா, அந்த உலகத்தில் கர்த்தாவே இருக்கிறதான ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஆமேன் மனம் போல நடக்கிறபடி நாங்கள் நடந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக தடுக்கலாக இராதபடிக்கு தேவனே நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஞானமுள்ளவர்களாய் காணப்பட அவர்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ள தேவரையே நாங்கள் உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே பலவீனம் உள்ளவர்களையும் நாங்கள் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அநேகருக்கு முன்பதாக ஒரு அடையாளங்களாக சாட்சிகளாய் வாழ எங்களை நீர் பயன்படுத்தும். கர்த்தாவே அப்படியே வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.